Hello friends, எப்படி இருக்கீங்க? How are you? So nice meeting you. லாஸ்ட் செஷனில் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷனை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக கவனிங்க. இது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ அதனால் வந்து இது பேரே வந்து ரீஆர்டர் பாயிண்ட் சிஸ்டம் ஆர் மினி மேக்ஸ் சிஸ்டம் அப்படின்றது. அதனால் வந்து இதில் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து நார்மல் யூசேஜ் வந்து 300 யூனிட்ஸ் பெர் வீக். ஓகே, நார்மல் யூனிட்ஸு. அப்புறம் மேக்ஸிமம் யூசேஜ் வந்து 450 பெர் வீக். மேக்ஸிமம்னா அதிகபட்சம் எவ்வளோ யூசேஜ், மேக்ஸிமம் யூசேஜ். தென் வந்து மினிமம் யூசேஜ், குறைந்தபட்சம் எவ்வளோ தேவைப்படும், 150 பெர் வீக். ஸோ 150 பெர் வீக். இதோட லீட் டைமோட ரிலேட்டடு. ஓகே, ரிலேட்டட். தென் இது வந்து ரீஆர்டர் குவான்டிட்டி. ரீஆர்டர் குவான்டிட்டினாக்கா EOQ, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஏற்கனவே கொடுத்துருக்கான் 2000 யூனிட்ஸ். அவன் நம்ம கண்டுபிடிக்க அவசியம் இல்லை இந்த யூனிட்ஸு. இப்போ வந்து லீட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா 4லேருந்து 6 வாக்கு, 6 வீக்ஸு. 6 வீக்ஸ் 4னா குறைந்தபட்சம். மினிமம் லீட் டைம் வந்து 4, மேக்ஸிமம் வந்து 6 வீக்கு. ஸோ ஆவரேஜாக எவ்வளோ வரும், 4+6/2 5 வாரம். ஓகே, புரியுதா? மினிமம் லீட் டைம் 4, மேக்ஸிமம் லீட் டைம் 6 வீக். அதிகபட்சம் எவ்வளோ செலவு எடுப்பான், 6 வாரம். ஓகே, ஸோ இதில் ரீஆர்டர் லெவல் கண்டுபிடிக்கணும். ஸோ ரீஆர்டர் லெவல் ஈக்குவல் டு 450 × 6. ஸோ ரீஆர்டர் லெவல் என்ன, மேக்ஸிமம் யூசேஜ் இன்ட்டு மேக்ஸிமம் லீட் டைம். மேக்ஸிமம் யூசேஜ் இன்ட்டு மேக்ஸிமம் லீட் டைம். ஸோ 450 எவ்வளோ இது மேக்ஸிமம். ஓகே, மேக்ஸிமம் யூசேஜ் ரேட் எவ்வளோ, லீட் டைம் எவ்வளோ, 6 வாரம். அதிகபட்சம் 6 வாரம் எடுக்க முடியும் செல்லுது. ஸோ அதிகபட்சம் 450 × 6, 2700 யூனிட்ஸ் வந்து ரீஆர்டர் லெவல். இந்த ரீஆர்டர் லெவலில் இம்பார்ட்டண்ட்டு. இந்த லெவல் வந்து நம்ம ஆர்டர் கொடுக்கணும். இந்த லெவலில் நம்ம ஆர்டர் கொடுக்கணும். இந்த லெவலில் ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணோம். பிகாஸ் தட் இன்க்ளூட்ஸ், நான் லாஸ்ட் டைம் சொன்னேன், சேஃப்டி ஸ்டாக் சேர்ந்தது. அது சேஃப்டி ஸ்டாக் சேர்ந்தது. ஸோ நார்மல், அது இப்போ என்ன அர்த்தம், சேஃப்டி ஸ்டாக்னா சேஃப்டி ஸ்டாக் ப்ளஸ் நார்மல் கன்சப்ஷன், நார்மல் லீட் டைம், நார்மல் யூசேஜ் ரேட். நார்மலாக சராசரியாக எவ்வளோ தேவைப்படும், அதோட சேஃப்டி ஸ்டாக் சேர்ந்தது தான் ரீஆர்டர் லெவல். ஸோ ரீஆர்டர் லெவல் ஒரு காமன் கான்செப்ட், ரொம்ப ஈஸியான வேலை. நம்ம எவ்வளோ ஆர்டர் கொடுக்கணும், எந்த லெவலில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் லெவல்னா, ஸோ மேக்ஸிமம் லெவலில் யூஸ்வலாக வந்து நம்ம லைஃப்பில் வந்து எப்படி வருதுன்னு தெரியல. ஸோ மேக்ஸிமம் நம்ம வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னாக்கா இப்போ ஒரு பெட்ரோல் பங்க் வச்சிங்களேன், நம்ம டேங்க் கெப்பாசிட்டி தான் மேக்ஸிமம் வைக்க முடியும். டேங்க் கெப்பாசிட்டி, அதே மாதிரி கோடவுன் கெப்பாசிட்டி, மிஷின் ப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி, இதை பொறுத்து தான் நம்ம வந்து மேக்ஸிமம் பண்ண முடியும். ஸோ நம்ம நினைக்க மாதிரிலாம் வைக்க முடியாது. ஆனால் இந்த ஃபார்முலா படி இந்த மேக்ஸிமம் லெவல் வந்து 2700. மேக்ஸிமம் லெவல் எல்லாம் ஃபஸ்ட்டு ரீஆர்டர், எது எல்லாத்துக்கும் ரீஆர்டர் லெவல் தான் முக்கியம், பேசிஸ். ஸோ ரீஆர்டர் லெவல் ஸ்டார்ட் பண்ணோம் 2700 ப்ளஸ் EOQ இங்கே போட்டுக்க பாருங்கள், ப்ளஸ் இங்கே மேக்ஸிமம் நீங்கள் இருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ ரீஆர்டர் லெவல் ப்ளஸ் EOQ மைனஸ் மினிமம் கன்சம்ஷன், மினிமம் தேவைப்படக்கூடிய பொருட்கள். ஓகேவா? ஸோ இதில் 2700 ப்ளஸ் EOQ 2000 மைனஸ் மினிமம் நார்மல். எவ்வளோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் பார்த்தீங்கன்னா 150. ஸோ 150 பெருக்கல் 4 எவ்வளோ மினிமம். ஸோ இந்த மினிமம் இதை நம்ம குறைச்சிடணும். ஸோ மேக்ஸிமம் லெவல் கண்டுபிடிக்கும் போது ரீஆர்டர் லெவல் ப்ளஸ் EOQ மைனஸ் மினிமம் கன்சம்ஷன், குறைந்தபட்சம் எவ்வளோ தேவைப்படும், சராசரி இல்லை, குறைந்தபட்சம். ஸோ குறைந்தபட்சம் எவ்வளோ தேவைப்படுது, யூசேஜ் ரேட்டு 150 ஒரு வாரத்துக்கு. குறைந்தபட்சம் எவ்வளோ லீட் டைம் கேட்குறான், 4. 150 4 600, 4200 இந்த யூனிட்ஸ் தான் ரீஆர்டர் மேக்ஸிமம் லெவல். ஓகே, நவ் எவ்வளோ மினிமம் லெவலுக்கு இது அடுத்த பேர் சேஃப்டி ஸ்டாக்னு பேர், சேஃப்டி லெவல்னு பேர். ஸோ அது வந்து முக்கியமானது. ஸோ மினிமம் லெவல் ஆக்சுவலாக வந்து ரீஆர்டர் லெவலோட கனெக்ட் ஆனது. ரீஆர்டர் லெவல் எப்படி கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் யூசேஜ் இன்ட்டு மேக்ஸிமம் லீட் டைம். மேக்ஸிமம் லெவலுக்கு போல இது இங்கே நீங்கள் பார்க்காதீங்க, மேக்ஸிமம் லெவல் வேறு. இது வந்து ரீஆர்டர் லெவலில் மேக்ஸிமம் யூசேஜ் ரேட்டு இன்ட்டு மேக்ஸிமம் லீட் டைம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அது தான் ரீஆர்டர் லெவல். ஸோ ரீஆர்டர் லெவல்லேருந்து நார்மலில் கழிச்சிட்டிங்கனாக்கா சேஃப்டி ஸ்டாக் முடிஞ்சிச்சு. ரீஆர்டர் லெவல்லேருந்து நார்மல் எவ்வளோ தேவைப்படும் அதை கழிச்சுனா எக்ஸஸ் ஸ்டாக். அந்த எக்ஸஸ் தான் பஃபர், அதுதான் சேஃப்டி ஸ்டாக். ஸோ ஒன்றுமே இல்லை, நார்மலாக எவ்வளோ தேவைப்படுது, 2000 மூட்டை தேவைப்படுதா நார்மல். சேஃப்டி ஸ்டாக் எவ்வளோ வைக்க போகிறீங்க, கூட எக்ஸ்ட்ரா 500 வேணும் சார், எனக்கு தீபாவளி சீசன் வருது, 2500 முடிஞ்சிச்சு. ஸோ ரீஆர்டர் லெவல் 2500க்கு ரீஆர்டர் பண்ணுவீங்க. ஓகே, 2500க்கு. ஆனால் எப்போ உங்களுக்கு வந்து இது வரும், அது 500 எக்ஸ்ட்ரா 500 சப்ளஸ் சேஃப்டி ஸ்டாக்கு
நார்மல் எவ்வளோ தேவைப்படுது 2000, எக்ஸஸாக எவ்வளோ தேவைப்படுது 500, 2500. ஸோ நார்மல் கன்சப்ஷன் ப்ளஸ் சேஃப்டி ஸ்டாக் ஈக்குவல் டு ரீஆர்டர் லெவல். ரீஆர்டர் லெவல் வந்து நார்மலாக கழிச்சிங்கனாக்கா சேஃப்டி ஸ்டாக் அந்த உல்டாவாக ஆட் பண்ணணும், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. நத்திங் பிக் திங் அபவுட் இட். ஓகே, காட் த பாயிண்ட்? புரியுதா இல்லையா? ஸோ மினிமம் லெவல், ஸோ மினிமம் லெவல் 2700 இன்ட்டு நார்மல். நார்மல் எவ்வளோ? 300. எவ்வளோ இங்கே நார்மலு? 5. ஆவரேஜ்னு பேர், ஆவரேஜ் 5. ஸோ 1500 உருப்படி மூட்டை 2700 யூனிட்ஸு. இது வந்து 1500, 1200 வந்து மினிமம் லெவல் சேஃப்டி ஸ்டாக். ஓகே, மினிமம் லெவல் சேஃப்டி ஸ்டாக். ஸோ ரீஆர்டர் லெவல் ஆல்வேஸ் இன்க்ளூட்ஸ் சேஃப்டி ஸ்டாக் ஆல்சோ, மறந்துடக்கூடாது. நார்மல் கன்சப்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ? இப்போ 2700 ரீஆர்டர் லெவலில். ஓகே, இது வந்து சேஃப்டி ஸ்டாக் எவ்வளோ இருக்குது? 1200. ஸோ நார்மல் கன்சப்ஷன் 1500 இங்கே. ஸோ நார்மல் 1500 ப்ளஸ் சேஃப்டி ஸ்டாக் 1200, ரீஆர்டர் லெவல் 2700. ஆர்டர் பண்ணும்போது ரீஆர்டர் பாயிண்டில் ஆர்டர் பண்ணோம். ஆனால் எவ்வளோ ஆர்டர் பண்ணால் ரீஆர்டர் லெவலில் ஆர்டர் பண்ணோம். புரியுதா இல்லையா? ரீஆர்டர் பாயிண்ட்னா நார்மல் கன்சம்ஷன். நார்மல் கன்சம்ஷன் வந்து ரீச் ஆகும்போது சேஃப்டி ஸ்டாக் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். சேஃப்டி ஸ்டாக் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே ஒரு 10,000 எடுத்து வச்சுருப்போம் எமர்ஜென்சிக்கு. அதை நம்ம கணக்கில் எடுக்க மாட்டோம். இது செய்கிறோமா இல்லையா? எமர்ஜென்சிக்கு ஒரு 500 5000 எடுத்து வச்சுருப்பாங்க. எப்போ எமர்ஜென்சி எப்போ வருமா சொல்ல முடியாது. திடீர்னு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸோ, திடீர்னு ஓடணுமோ, ஃபீஸ் கட்டணுமோ, அது எடுத்து வச்சுருப்பாங்க. திடீர்னு சேரப்படும். அது இதில் கணக்கில் வராது, வர சொல்ல கணக்கில் வராது. ஓகே, அதே மாதிரி தாங்க இப்போ சேஃப்டி ஸ்டாக் 1200, இதில் 1200 சேஃப்டி ஸ்டாக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நார்மலாக ப்ரொடியூஸ் பண்ணே வரீங்க. 2700 வந்து வருது வச்சுங்களேன். 2700 வந்து வந்து கரெக்டாக வந்து சேஃப்டி ஸ்டாக் 1200 இருந்துகிட்ருக்கோம். இருந்தால் நல்லது. செலவாச்சுன்னா அதை சேர்த்துக்கணும். கரெக்டாக 1500 நார்மலாக. இப்போது நார்மல் எவ்வளோ? 5 வாரம். 5 வாரம் நார்மல் எவ்வளோ? 300, 1500. ஸோ உங்கள் ஸ்டாக்கு 1500 வரும்போது ரீஆர்டர் பாயிண்ட்டு அந்த பாயிண்டில் நிற்கணும். அந்த பாயிண்டில் வந்த உடனே 1500 மூட்டை வந்த உடனே ஆர்டர் கொடுத்துடணும். எவ்வளோ ஆர்டர் கொடுத்தணும்? 1500 கொடுக்கலாம். 1500 மேலே சேஃப்டி ஸ்டாக்கு சேர்த்து கொடுக்கலாம். இந்த கேத்தில் ரீஆர்டர் லெவல் எவ்வளோ இருக்குது? ரீஆர்டர் லெவல் 2700. ஸோ சேஃப்டி ஸ்டாக் கம்மியாக ஒன்றுமே இல்லைன்னு வச்சுங்க, வெறும் 1500 தான் நிற்குதுனாக்கா நீங்கள் சேஃப்டி ஸ்டாக் கொடுக்கும்போது, ரீஆர்டர் கொடுக்கும்போது 2700 கொடுக்கலாம். புரியுதா இல்லையா? 1500 ரீஆர்டர் பாயிண்ட்டு, 1500 ரீஆர்டர் பாயிண்ட் ரிமைண்டர் வந்தோடனே உடனே ஆர்டர் பண்ணு அப்படின்னு. பிகாஸ் நார்மல் கன்சப்ஷன் வந்து ரீத்தோடனே எனக்கு இந்த 1500 கையில் இருக்குது. இந்த 1500 கையில் அப்படியே 5 வாரம் அப்படியே போயிட்டே இருக்குது. 5 வாரம் முடிஞ்ச உடனே 1500 நமக்கு வந்துடும். அந்த இருக்குது கையில் இருக்குது 1500. ஆனால் திடீர்னு அந்த மத்தியில் 5 வாரத்தில் வந்து ஒருத்தன் வந்து சார் எக்ஸ்ட்ரா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது சேஃப்டி ஸ்டாக் வந்து பணத்தை எடுத்துக்குவோம். சேஃப்டி ஸ்டாக் வந்து மூட்டை எடுத்துக்குவோம். சேஃப்டி ஸ்டாக் வந்து கச்சா பொருள் எடுத்துக்குவோம். ஸோ எடுத்து நம்ம செய்ய போகிறோம். அப்போ சேஃப்டி ஸ்டாக் குறையும். ஸோ எவ்வளோ கொஞ்சம் அதுவும் சேர்த்து ஆர்டர் கொடுத்துடணும். ரீஆர்டர் மேக்ஸிமம் எவ்வளோ ரீஆர்டர் பண்ண முடியும்? 2700. ஓகே, புரியுதா இல்லையா? சிம்பிள் திங். ஸோ 2700 ரீஆர்டர் லெவல். ஸோ சேஃப்டி ஸ்டாக் ப்ளஸ் நார்மல் கன்சம்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரீஆர்டர் லெவல். ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ கரெக்டாக ரீஆர்டர் பாயிண்ட் வரும்போது, ரீஆர்டர் பாயிண்ட்னா நார்மல் கன்சம்ஷன். ரீஆர்டர் பாயிண்ட் இஸ் த பாயிண்ட் அட் விச் யூ ஹேவ் டு ரீஆர்டர். அங்கே ஆர்டர் பண்ணணும். அது 1500 நார்மலாக 1500. ஒன்றுமே எதுவுமே எக்ஸஸ் டிமாண்ட் ஒன்றுமே இல்லை. 1500 கரெக்டாக வந்து நிற்கிறான். 1500 வந்து நிற்குது ஸ்டாக்கு. ஸோ கரெக்டாக இப்போ ஆர்டர் கொடுத்தீங்கன்னாக்கா 5 வாரத்தில் வந்துடும். 1500 வந்துடும் 5 வாரத்தில். ஸோ அந்த இருக்கிற எக்ஸிஸ்டிங் வந்து எவ்வளோ? 5 வாரம் நார்மல் வீக் 5 வாரம். ஸோ இருக்கிற ஸ்டாக் அப்படியே ஓடிட்டே இருக்கும். ஸோ மத்தியில் 1500 ஆர்டர் கொடுத்துடணும். ஆனால் 1500 கொடுக்க முடியாது. ஏன்னா சேஃப்டி ஸ்டாக் கொஞ்சம் பண்ணணும். ஸோ சேஃப்டி ஸ்டாக் எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 1500. எக்ஸிஸ்டிங் சேஃப்டி ஸ்டாக் இருந்தால் தப்பு இல்லை. எக்ஸிஸ்டிங் சேஃப்டி சுத்தமாக காலி ஆச்சுனாக்கா 1500 + 1200 2700 ஆர்டர் கொடுக்கணும் ரீஆர்டர் லெவல். ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். தென் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜ்னா மினிமம் மேக்ஸிமம் டிவைட் பை 2 பண்ணலாம். அது ஒரு ஆன்சர் வரும். நம்ம இந்த கணக்கு எடுக்கிறேன். மினிமம் ஸ்டாக் லெவல் எவ்வளோ? மினிமம் ஸ்டாக் லெவல் 1200 ப்ளஸ் half ஆஃப் ஈஓக்யூ. எவ்வளோ? 2000. 2000 ஆஃபர் பண்ணால் பாதி 2200 வந்து ஆவரேஜ் ஸ்டாக். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் 4500, மினிமம் 1200. இது கீழே போக முடியாது, ரிஸ்க்கு. இது கீழே போக முடியாது. ரீஆர்டர் எவ்வளோ லெவல் வந்து 2700. ஓகே, ஸோ ரீஆர்டர்
ரியோட பாயிண்ட்டுக்கு தனியாக ஒரு செஷன் இருக்குது, அதை நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அது பின்னாடி வருது, அதை நீங்கள் பார்த்தா இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி இன்னும் கிளியராக இருக்கும். ஸோ ரியோட லெவல் நீங்கள் மறக்கக்கூடாது, லீட் டைம் மறக்கக்கூடாது, அண்ட் சேஃப்டி ஸ்டாக்கு மறக்கக்கூடாது. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ டில் சச் டைம், ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். தேங்க்யூ. காட் பிளஸ். தேங்க்யூ.